ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ்க்குள்ளே நடந்துகிட்ருக்கு. இது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. இப்போ இன்றைக்கி எனக்கு கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். அது முன்னாடி 2 நாளாக வீடியோ போடல. காரணம் உடம்பு சரியில்லை கொஞ்சம், அதனால தான் வீடியோ போட முடியல. இன்றைக்குமே வீடியோ போட முடியுமான்னு தெரியாது, அந்தளவுக்கு தான் இருக்கிறேன். இருந்தாலும் சரி, எதிர்பார்த்துட்ருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ போடுறேன். உடம்பு சளி ஓவர், பேசணும்னா அதிகமாக இருமல் வந்துடுது. அதனால தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியலை. ஓகே, இப்போது நமக்கு இன்றைக்கி எனக்கு கெஸ்ஸிங் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போது இன்றைக்கி என்ன கெஸ்ஸிங் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நேற்று வரையும் நான் பார்த்துருந்த வரைக்கும் கரெக்டாக தான் கொண்டு வந்திருக்கான். இன்றைக்கி கண்டிப்பாக வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு பாருங்கள், இந்த மாதம் சி போர்டு பாருங்கள், மேலடிச்சு 0 விட்டுருங்க. அதுக்கு அடுத்து பாருங்கள் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். 4 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். 4க்கு ஒரு 4 அப்படிங்கிற அடிச்சிட்டான். அடுத்தது 2, அந்த 2க்கும் ஒரு 2 அப்படின்னு அடிச்சிட்டான். அடுத்து 1 அப்படின்னு இருக்குது, அந்த 1க்கு ஒரு 1 நேற்று அடிச்சிட்டான். நேற்று வந்து 0 இல்லாட்டி 1 வரலான்னு சொல்லி எதிர்பார்த்தேன். கரெக்டாக 1 வந்துடுச்சு. அப்போது இங்கே பேலன்ஸ் இருக்கிற 0 இன்றைக்கி மறுபடியும் நமக்கு இங்கே 0 வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஓகே, அதே மாதிரி பி போர்டுமே பாருங்கள். பி போர்டும் அதே மாதிரி தான் அடிச்சுட்டு இருக்கலாம். பி போர்டுக்கு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 7, அதுக்கு ஒரு 7. அடுத்தது 4, அதுக்கு ஒரு 4 அப்படிங்கிற அடிச்சிட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா 2க்கு 2 அப்படிங்கிறது அதையும் முடிச்சிட்டான். இப்போ பேலன்ஸில் 0 அப்படி இருக்குது, அதுக்கு ஒரு 0 அப்படிங்கிறது மறுபடியும் நாளைக்கு 0 அப்படிங்கிறதே வரலாம். ஓகேங்களா? அப்போது பிசியில் ஒரு 00 அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அப்படி போர்டு விளாட்றவங்க பி இல்லை சியில் ஒரு 0 அப்படிங்கிற நம்பரை போர்டில் விளாண்டு பாருங்கள். ஓகேவா? பிஆர்சியில் 0 அப்படிங்கிற ஒரு நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு வின்னிங் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. போர்டு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்த பேட்டர்ன் பார்க்கலாம். ஓகே, இப்போது இந்த மாதம் ஏசி 91 அப்படிங்கிறது 2 டைம் ஆடிட்டான். ஏசி 91 அப்படிங்கிற 2 டைம் ஆடிட்டான். இந்த ஏசி 91 காமனாக வச்சு நம்ம ஒரு பேட்டர்ன் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் கெஸ்ஸிங்கு. என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஏசி 91 ஒரு நாள் விட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஏசி பிசி ரெண்டுமே 24. ஓகேங்களா? அந்த 24 அடித்த அன்றைக்கி தான் நம்ம கெஸ்ஸிங்கில் 42 வரும்னு சொல்லி நம்ம குரூப்பில் சொல்லியிருந்தோம். அன்றைக்கி 24 அடிச்சிட்டான். 2 நாள் விட்டு 42 அடிச்சிருப்பான். ஓகேவா? இப்போ ஏசியும் 24 இருக்குது, பிசியும் 24 இருக்குது. அது அந்த 91க்கு கீழே கொண்டு வந்து நம்மளுக்கு 42 அப்படின்னு அடிச்சிருக்கான். அவன் பிசி எடுத்து திருப்பி அடித்தானா, ஏசி எடுத்து திருப்பி அடித்தானா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் திருப்பி அடிச்சிருக்கான் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. ஓகேங்களா? அப்போ கீழே இருக்கிற 91க்கு மேலே ஒரு நாள் விட்டு மேலே இருக்கிறது இதுதான் இருக்குது. இதை வந்து நம்ம திருப்பி அடித்தோம் அப்படின்னா எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். சி போர்டை பி போர்டில் வச்சுருக்குறான். இங்கே பார்த்தீங்கன்னா சி போர்டு, பி போர்டு. ஓகேவா? அதே மாதிரி நமக்கு இந்த சி போர்டு, பி போர்டு அப்படிங்க வச்சோம் அப்படின்னா ஒரு 17, இந்த 17 இல்லைன்னா இந்த 19 அப்படின்னு சொல்லி பிசியில் ஒரு 17 இல்லை 19 அப்படின்னு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சவுண்டு கம்மியாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி சவுண்டே இல்லாமல் போட்டிருந்தாலும் அதனால தான் வீடியோ போடாமே இருந்தேன். சத்தமாக பேசணும்னா இருமல் அதிகமாக வந்துடும். அதனால தான் மெதுவாக பேசுகிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்படி வந்துச்சுன்னா ஏ போர்டு உங்களுக்கு என்ன வரும்னு நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க. ஏ போர்டுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இப்போ 9 அப்படிங்கிற 2 டைம் இறக்கியிருக்கான். 7க்கு பவர் அப்படிங்கிற மாதிரி தான் இறக்கியிருக்கான். அவன் ஏ போர்டில் ஒரு சரியான ஒரு ஆர்டர் படி அடிக்கலை. அப்படி இருக்கிறதுனால அடித்த நம்பர்லேயே திருப்பி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஓகே, அடுத்த ரூட் பார்க்கலாம். ஓகே, இப்போது டி போர்டில் லாஸ்ட் அடித்த ஒரு 3 7க்கு என்ன பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத பார்க்கலாம். டி போர்டு லாஸ்ட் அடித்த ஒரு 3 7 காமனாக மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்ப்போம். அடிக்கும்போது பாருங்கள், அந்த 7 அப்படிங்கிற அடிக்கிறதுக்கு நாள் 2 வாரம் தொடர்ந்து பிசியில் சி போர்டில் என்ன அடிக்கலாம், 2 7 அப்படின்னு அடிப்பான். அது அந்த 7க்கு மறுநாள் நம்மளுக்கு 27 அப்படிங்கிற கரெக்டாக கொண்டு வந்திருப்பான். அந்த 2 7 அப்படிங்கிறது உள்ள கேமில் ஆடியிருப்பான்.
அதே மாதிரி அடுத்த ஏழுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே 8 3 அப்படின்னு ஆடிருப்பான். அந்த 8 3 அடுத்த நாளாக அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா 3 மட்டும்தான் நம்ம கொண்டு வந்திருப்போம். அதுக்கு பவர் 3 அப்படிங்கிறது அது மட்டும் தான் நமக்கு வந்திருக்கும். அதே மாதிரி இங்கே நமக்கு இந்த ஏழுக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற 2ல் ஏதாவது ஒரு நம்பர் நம்மளுக்கு இங்கே 8 இல்லை 5 அப்படிங்கிற வரலாம், இல்லை 8 5 அப்படிங்கிறது 2 நம்பருமே கூட வரலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய கெஸிங்கு. அப்படி 8 5 அப்படிங்கிற வந்துச்சு அப்படின்னா ஒரு பாக்ஸில் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் கணக்கில் வருதான் பாருங்கள். ஓகேவா? மேலே 7 2 அதுக்கு ஒரு நம்பர் 7க்கு பவர் 2 2க்கு பவர் 7 அதுக்கு 7 2 அப்படிங்கிற ரெண்டுமே கொண்டு வந்துட்டான். இங்கே 8 3 இருக்குது. இதுவுமே பவர் டபுள்ஸ் தான். ஆனால் அது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் 3 மட்டும் தான் வந்திருக்கு. இங்கே வந்து நமக்கு 8 5 அப்படின்னு இருக்குது. அந்த 8 5ல் கண்டிப்பாக 8 5 உள்ளே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? உங்கள் கணக்கில் வரதான் பாருங்கள். வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். அப்படி வந்துச்சுன்னா இதில் வந்து ஒரு பாக்ஸ் என்னால் கொடுக்க முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் 8 5 0 8 5 9 இப்படிங்கிற ஒரு பாக்ஸில் ட்ரை பண்ணால் இன்றைக்கி ஒரு ஃபுல் 3D கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் கெஸ்ஸிங்கு. நல்லா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.